வணக்கம்டாப்ல தேனியிலேருந்து ஐயா அம்புமணி ஐயா வந்து குழந்தைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மழை வெந்ததுக்கு ஒரு டாக்டராக அவர் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அரசியல்வாதி பக்கம் ஒரு பக்கம் வச்சாலும் ஒரு டாக்டருக்கு படித்தவர் அதை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதில் ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்திருக்கான். காதில் மாட்டாத ஃபோட்டோ எடுத்துட்டான் டக்குன்னு. முழு வீடியோவை யாருமே பார்க்க மாட்டேங்களா ஐயா? அவர் மறந்துட்டார். டக்குன்னு இப்போ ரெண்டாவது காதில் வச்சு அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை எழுதி கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி செய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த முழு வீடியோவே பார்க்காதீங்க. உடனே போட்டோ எடுத்துகிட்டு காதிலே மாட்டலை, ஒன்றும் செய்யலை, உடனே விளம்பரம் இதில் ஃபேமஸ் ஆகுறீங்க. எப்பயுமே ஒரு வீடியோவோ ஒரு செய்தியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்க்காம எதையும் பேசாதீங்க. ஐயா அம்புமணி ஐயா வந்து இப்போ ஒரு இடத்துல சைடு சாண்டு போடாமல் போயிடுறாங்க, அதை மறந்துடுறாங்க. உடனே சைடு சாண்டு போடாமல் இருக்காங்கன்றா ரெண்டாவது எடுத்து விட்டுறாங்க. உப்பு போடாமல் குழம்பு வச்சுருது, ரெண்டாவது உப்பு போடுறது இல்லையா? ஏடா இப்படி இருக்கீங்க? ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறதுக்குன்னே இருக்கீங்கடா நீங்களாம். அம்புமணி ஐயா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நல்லா உத்து பார்க்கணும். காதில் மாட்டாதது எல்லாத்துக்கும் தெரியுதுல. அது ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சு தெரியுமா? காதில் மாட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை எழுதி கொடுத்து பத்திரமா உடம்ப பார்த்துக்கன்னு சொன்னார். அதை நல்ல வீடியோ போய் பாருங்கள். சித்திரவதை. ஒரு மனுஷனை முழுசாக பார்க்காம கேவலப்படுத்துறது நீங்கள் தான்டா. நல்ல மனிதர்கள்லாம் இப்படிலாம் பண்ணாதீங்க.